ஸோ அக்கா எந்த பக்கம் திரும்பினாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி என்னதான் இருக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தெரியல. இப்போ உனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. சரி எந்திரி என் கூட வா. இப்போ இங்க ஒரு 3 லேண்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோ. இப்போ இந்த லேண்ட் எல்லாம் நீ சேல் பண்ற, அப்ப என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த லேண்டை பற்றி வந்து புரோக்கர்கிட்ட சொல்லுவோம். புரோக்கர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அவர் மூலமாக வந்து யாரையாவது அப்ரோச் பண்ணி சேல் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நீ பண்ணுவ. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? இந்த 3 லேண்டை பத்தியும் ப்ரொமோட் பண்றத வந்து ஆன்லைன்லயே பண்ணுவாங்க. ஆன்லைன்லயா? ஆமா, ஆன்லைன்லேயே அதை பற்றிட்டு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு போஸ்டர்ஸோ க்ரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் இந்தந்த பீப்புள்ஸ் வந்துட்டு வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருக்கிறாங்களோ அந்த பீப்புள்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்காக லேண்ட் சேல் பண்ணுறதுக்காக ப்ரொமோட் பண்ணுவோம் ஆடு. அப்போ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி வருவாங்க. அதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்படி ஒரு மெத்தட் இருக்காக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல? லேண்ட் மட்டுமே இல்லாம எல்லா பிசினஸ் எல்லா சர்வீசஸ்க்குமே நம்ம வந்து ஆன்லைன் மூலமா ப்ரோமோட் பண்ணி இந்த மாதிரி பீப்புள்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி நம்மளோட பிசினஸை க்ரோ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்கக்கா. எக்ஸாம்பிளுக்கு கேட்குறியா? இப்போ வந்துட்டு இப்போ நம்ம லேண்டுக்குன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. இப்போ வந்து பியூட்டி கான்ஷியஸ் அதிகமாக இருக்கிறவங்க பியூட்டி பார்லருக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸை டார்கெட் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸ் எல்லா சர்வீஸ்க்குமே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்க்கா. சரிக்கா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சேல் பண்ணுறோம், ப்ரொமோஷன் பண்ணுறோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் இப்போ ஜாப்ஸ் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி? இப்போ நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப் தானே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ இதில் ஜாப்ஸுமே அவைலபிள் நிறையவே இருக்கு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இது ஒரு ரோல் மட்டும் இல்லை. இதில் வந்துட்டு எஸ்இஓ எப்படி பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது. இப்போது ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷருக்கே வந்துட்டு 10Kலேருந்து 15K வரைக்குமே வந்துட்டு சேலரி கொடுத்துட்ருக்காங்க. இதே 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோவேன், ஒரு 50K வரைக்குமே சேலரி வந்துடும். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங்காகவும் நம்ம ட்ரை பண்ணலாம் இதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணுற அளவுக்கு கூட நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறதுல பெரிய ஒரு கடல் மாதிரி. நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோவேன், நல்ல ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டா எது வேணாலும் பண்ணிடலாம். கண்டிப்பாக. சரிக்கா, அது ஜாப்ஸ் ஓகே எல்லாம். அப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸு? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? உட்காரு சொல்கிறேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்துட்டு ஒரு லைஃப் சேவிங் டூல் மாதிரி. எப்படின்னு வச்சுக்கோவேன், நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வாட்ஸ்அப் ஆட்ஸு, அதுக்கப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ்னு இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் வந்துட்டு நாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களே கஸ்டமர்ஸை தேடி போய் ரீச் பண்ணி ப்ரொமோட் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ஆன்லைன் மூலியமாகவே ப்ரொமோஷன்ஸ் தான். இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கூகுள் மை பிஸ்னஸில் மேப் க்ரியேட் பண்ணி நம்மளோட லொக்கேஷன் வந்து எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்தக்கப்புறம் நம்ம வந்துட்டு கஸ்டமர்ஸை தேடி போகவே தேவையில்லை. நம்ம ஆன்லைன்லேயே ரீச் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸை நம்ம பிஸ்னஸை க்ரோத் பண்ணிக்கலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இப்படிலாம் கூட ஆப்ஷன்ஸ் இருக்காக்கா? நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துட்டு உள்ள வந்து பாரு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு, நீயே அசந்து போயிடுவ. கற்றுக்கிறேன். சரிக்கா, இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு இவங்க தான் படிக்கணும் அப்படின்ற எதனா நீட் இருக்கா? இப்போ டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும்தான் படிக்கணும், இப்போ 10th +2 படித்தவங்களாம் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எதனா நீட் இருக்கா? இல்லை யார் வேணாலும் படிக்கலாமா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஜஸ்ட் அ ஸ்கில். ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்க, டீச்சர் படித்தவங்க, இல்லை பிகாம், இந்த மாதிரி யார் படிச்சிருந்து எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி முடிக்கல நான் 12th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தால் கூட ஓகே. இது ஜஸ்ட் அ ஸ்கில் மட்டும்தான். இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கும் போது நம்ம ஃப்ரீலான்சிங்காகவும் ட்ரை பண்ணலாம், இல்லை டிகிரி முடித்தவங்க வந்து நான் ஜாப் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஜாபுக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் 2025 இருக்கிறதுல இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 90% ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு ஜாப் போகிற மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து டிகிரி இல்லை அப்படின்னும் போது அவங்க இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்சிங்காகவும் ட்ரை பண்ணலாம். அப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக, யார் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்கில் தான். இதில் அடிஷ்னலாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இல்லை அவங்க வேறு ஜாபில் இருக்காங்க அப்படின்னும் போது கூட அவங்க இந்த ஜாபையும் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க இதையும் வந்து சைடாக பார்ட் டைமாக கூட ட்ரை பண்ணலாம். பெரிய விஷயமாக்கா. இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இவ்வளோ சொல்கிறீங்கல்லக்கா, அது எல்லாமே தியரியாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ ப்ராக்டிக்கலாக, அதாவது உங்களுக்கு யாராவது சக்ஸஸ்ஃபுல்லானவங்களோட
தெரியுமா உங்களுக்கு யாராவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல? நான் நிறைய பேர் வச்சிருக்கேன். நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கும் போது என் கூட சேர்ந்து படித்தவங்க சில பேர் வந்துட்டு ஒருத்தர் வந்து பிபிஏ படிச்சிருந்தாங்க, ஒருத்தர் வந்துட்டு ஜஸ்ட்டு 12th தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன மோட்டிவில் வந்தாங்கன்னா, பிபிஏ படித்தவங்க ஜாப் போகணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவில் வந்தாங்க. இந்த மாதிரி 12th முடித்தவங்க ஏதாவது ஒன்று கற்றுட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஸோ 2 பேருமே சரி என்னோட சேர்த்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிவிட்டு வெளில வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். எப்படின்னா வந்து பிபிஏ படித்தவங்க பெங்களூரில் ஜாப் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ 12th முடித்தவங்க வந்து ஃப்ரீலான்சிங்காக ட்ரை பண்ணி மந்த்லி அவங்க லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணிவிட்டு ஜாப் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து ட்ரைன் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்குமே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். கண்டிப்பாக ஆகலாம். அக்கா, இப்போ திருமண பக்கம் வந்து எங்கே பார்த்தாலும் ஏஏன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏஏக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸாக கற்றுக்கலாம்? இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா, கேப்கட், அப்புறம் வந்துட்டு கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் வந்துட்டு டேக் மேனேஜர், அப்புறம் வந்து மெட்டா பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏஐன்னு பார்த்துக்கிட்டா வந்துட்டு 7 labs, மிட் ஜர்னி ஏஐ, அதுக்கப்புறம் வந்து சாட் ஜிபிடி, டீப் சீக், இதெல்லாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு thousands ஆஃப் ஏஐஸ் வந்துட்டு நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிக்கும் போது நம்மளோட ஸ்கில் வந்து இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு இதில் வந்து இன்னும் ஸ்கோப்பும் அதிகம் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, ஃப்யூச்சரில் வந்து இன்னும் பூம் ஆகிடும். ஸோ வந்து ஐடிக்கு ரிலேட்டடாக, சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ரிலேட்டடாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரப்போகுதுன்னா வச்சுக்கோவேன். சூப்பர்க்கா. இப்போ வந்துக்கா நீங்கள் ட்ரைன் பண்ணுறீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம்? இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய விதமான கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்னு எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோவேன். இப்போ அதில் வந்துட்டு யூடியூப்ஸில் ஆடு ப்ரமோட் ஆகிறது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஆடு, ட்விட்டர், லிங்க்டின், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சர்ச் இன்ஜின்லன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன். பிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு யாஹூ, அப்புறம் கூகுளில், இதிலெல்லாம் வெப்சைட்டை எப்படி ஃபஸ்ட்டாக வந்து ரேங்க் பண்ணுறது, அது மூலயமா எப்படி நம்மளோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஏர்னிங் பண்ணுற மோட்டிவோட கோர்ஸ் கற்றுக்கிறேன்னா அதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ்க்கா? இப்போ நீ வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற கற்றுக்குற அப்படின்னா டிஜிட்டல் வழியாக வந்துட்டு ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம், பிளாகிங்ஸு, கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், யூடியூப்பில் வந்து சேனல் க்ரியேட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீ கேள்விப்பட்டிருப்ப. ஸோ இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கெல்லாம் நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா நீ வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஓகேக்கா. சரிக்கா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இவ்வளோ பெரிய ஒரு லெசன் மாதிரி எனக்கு இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. இதை கேட்டதுக்கப்புறம் எனக்குமே இதை கற்றுக்கிட்டா ஃப்யூச்சரில் எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுது. ஆனால் அது எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது பெட்டர் பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கக்கா. இருக்குது, அதுக்கு தான் இருக்கதே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜியில் தான் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணி A to Z வரைக்கும் லேர்ன் பண்ணேன். ஸோ டாப் டு பாட்டம் வந்து கிளியரன்ஸாக ஒரு கைடன்ஸோடு வந்துட்டு ஃபுல்லாகவே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் அங்கேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ட்ரைனராக மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங்காக நான் வீட்டிலே இருந்து கூட நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீ அதையே நீ ட்ரையும் பண்ணலாம். ஓகேவா? உங்கள் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம சேலம்லேயும் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஆஃப்லைனாக டைரெக்டாக வந்து நீ படிச்சிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கூட வந்துட்டு நம்ம கோர்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக A to Z. சரிக்கா, இப்போ ஆன்லைனில் ஓகே, ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸோ ஆன்லைன் கிளாஸோ அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு, அவங்க எப்படி கற்றுக்க முடியும்? அதுக்கும் நம்மளுக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வீடியோ பேட்ச்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ் சார் வந்துட்டு ஒரு 12 years வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட் அவங்க. ஸோ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு வீடியோ பேட்ச்சு வந்து இருக்குது. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அது மூலியமாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே உனக்கு வந்துட்டு ஏதோ டவுட் இருக்குன்னு வச்சுக்கோவேன், நீ டைரெக்டாக வந்துட்டு ட்ரைனர்ஸ்க்கோ இல்லை நம்ம சாருக்கோ நம்ம சந்தோஷ் சாருக்கோ நீ கால் பண்ணிவிட்டு ஒரு டவுட்டை உடனே அவங்களும் வந்துட்டு கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ட்ரைனர்ஸும் கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வீடியோ பேட்சாகவும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் பேட்சாகவும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன் பேட்சாகவும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணுறது பொறுத்து தான். அப்போது அங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டா சூப்பராக லேர்ன் பண்ணிக்கலான்றது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்கோப்பும் இருக்குது.
சூப்பர். A to Z னா என்ன A to Z என்ன சொல்லி கொடுக்குறாங்க அங்க? இப்போ வந்துட்டு உனக்கு வெப் டிசைனிங் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீ வெப் டிசைனிங் கற்றுக்கலாம். இல்லை இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்னும் போது நீ ஃபேஸ்புக் ஆட்ஸு, இப்போ இன்ஸ்டா ஆட்ஸு, அதுக்கப்புறம் ட்விட்டர், லிங்க்டின், அதுக்கப்புறம் டிக்டாக், இந்த மாதிரி இதெல்லாமே கற்றுக்கலாம். சர்ச் என்ஜின்ஸில் வந்து கூகுள் ஆட்ஸு, கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் மை பிஸ்னஸ், இந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணலாம். எஸ்இஓ ரிலேட்டடாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா லோக்கல் எஸ்இஓ, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இந்த மாதிரி ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், யூடியூப்ல எப்படி வீடியோஸ் ப்ரொமோட் பண்ணுறது, வந்துட்டு யூடியூப் எஸ்இஓ, ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீ வந்து எது வேணாலும் லேர்ன் பண்ணி நீ ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏர்னிங்ஸ்னே வந்துட்டு தனியாகவும் இருக்குது. இப்போ பிளாகிங்கு, அப்புறம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது, கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கில் எப்படி வந்துட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, அப்படின்ற மாதிரி டாப் டு பாட்டம் எல்லாமே நீ லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல ஒரு ஃபுல் பேக்கடு மாதிரி எல்லாமே சொல்லி தரீங்க. கண்டிப்பாக ஃபுல்லாகவே வந்து ஒரு 45 days கோர்ஸ்க்குள்ளே இதை எல்லாமே நாங்கள் வந்துட்டு ட்ரைன் பண்ணிடுவோம் உங்களுக்கு. சரி, இப்போ நான் கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கற்றுக்கிறதுனால இதனால எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையுமா? இப்போ நீ வந்துட்டு ஜாப் போகலானாலும் ஓகே, இல்லை ஃப்ரீலான்சிங்காக ட்ரை பண்ணலாலும் ஓகே, இல்லை எதுவுமே வேணாம் நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணலானாலும் ஓகே, இது மாதிரி நீ வந்து தனியாக பிஸ்னஸ் மேன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் நிறைய ஸ்கோப் இருக்குது வருங்காலத்தில். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணணும் அடிஷ்னலாக அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து மேஜராக லேர்ன் பண்ணனாலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேக்கா, நான் உடனே ஜாயின் பண்ணுறேன். நீங்களும் என்ன மாதிரியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கற்றுக்கிட்டு ஸ்கில்லை அப்டேட் பண்ணணும், பிஸ்னஸை க்ரோத் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.